டெல்லியில் கைது செய்யப்பட்ட இடைத்தரகர் சுகேஷ் சந்தர் என்பவரிடமிருந்து 1.5 கோடி ரூபாயை மீட்ட போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து இரட்டை இலை சின்னத்தை தங்கள் அணிக்கு பெற்றுத் தருவதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு 60 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரன் மீது டெல்லி போலீசார் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து தினகரனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர முடிவு செய்த டெல்லி போலீசார் நேற்றிரவு 11 மணி அளவில் சென்னை வந்தனர். டெல்லி குற்றப்பிரிவு உதவி ஆணையர் சஞ்சய் ஷெராவத் மற்றும் ஆய்வாளர் நரேந்திர ஷா ஆகிய இருவரும் தினகரனிடம் சம்மனை வழங்குவதற்காக அடையாறில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றனர். சிறிது நேரத்தில் சம்மனை வழங்கிவிட்டு அவர்கள் மீண்டும் டெல்லி புறப்பட்டுச் சென்றனர். வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு தினகரனிடம் வழங்கப்பட்டுள்ள சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சம்மன் வழங்குவதற்காக டெல்லி போலீசார் சென்றபோது தினகரனின் வீட்டின் முன்பு திரண்டிருந்த ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது மயிலாப்பூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் தனது உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பதற்றம் உருவானது. அவரை கைது செய்த பெசன்ட் நகர் போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். டெல்லி போலீஸ் அதிகாரிகள் வருகை பற்றிய செய்தி சேகரிக்க தினகரன் வீட்டில் திரண்டிருந்த செய்தியாளர்கள் மீது அவரது வீட்டு பணியாளர் ஒருவர் தாக்க முற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அவரையும் வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றனர்.